தென்மண்டல குழுவின் தலைவர் அமித்ஷா, துணைத் தலைவர் விஜய். விஜய் சாரை பொறுத்தவரைக்கும் பெரிய பொலிட்டிக்கல் கேல்குலேஷன்லாம் தேவையில்லை. யார் இது பண்ணாலும் அமைதியாக எஸ் பாஸ் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். அதெல்லாம் பாட்டு ஆமாம், கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், 234 பேருக்கு காரு கொடுத்தான், காரு வண்டியாக கொடுத்தான், கூட பெட்ரோல் டீசலும் கொடுத்தான், அது மட்டுமா கொடுத்தான், 25,000 ரூபாய் டிரைவரும் கொடுத்தான். முதலமைச்சர் சொல்கிறார், என் டேபிளில் ஃபைல் இருக்குது, வச்சு நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய், அப்புறம் பூண்டு புளி எல்லாம் போட்டு ஊறுகாய் போடுங்க. அதெல்லாம் ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. அப்போ என்ன சமரசமா? இன்னொரு உண்மையை சொல்லிட்டுங்களா, ஒரு 2-3 திமுக எம்எல்ஏ ஜக்காமா உன்னை பற்றி தப்பாக பேசிட்டான், ரத்தம் கக்கி சாவறதுக்கு போட்டுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மண்ணல்லி அப்படி போட்டு பிங்கு ஜெல்லி உடனே அந்த ஆக்டிங் பண்ணுறவனா அப்புறம் பண்ணுவார், ரத்தம் கக்கி சாவரம். இந்த மாதிரி பூரா செட்டப்பாக இருக்குது. ஸ்ட்ராங் போலீஸ் ஆஃபீஸர்ஸை போட்டிருக்கேன் அப்படிலாம் சொன்னார். எப்படியெல்லாம் பைசெப்ஸ் 21, செஸ்ட் 48, அப்படியே திரும்பி நின்னா லாட்டிஸ்மஸ் காசல்ஸ்ல. பாகிஸ்தானுக்கு இல்லை, பக்கத்து ஊர் போகிறது கூட விட மாட்டோம். பஞ்சு செமையாக இருக்குது. பஞ்சு மன்றம்னு வச்சுருங்க பேர், சட்டமன்றத்தை தூக்கிட்டு வெறும் விஜய் சார் படமாகவே படிக்கிறாரு. நீ ஒரு கில்லி, நீ ஒரு பணநாயகத்தை எடுத்து, நீ ஒரு ஜனநாயகன். சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பவொளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேர்களுக்கு அன்பு வணக்கம். தென் மாநில முதல்வர்கள் மாநாடு தமிழ்நாட்டில் நடக்குது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகை தந்திருக்கிறாரு. தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவரை வரவேற்றிருக்கிறாரு. நேற்று அந்த சந்திப்பு நடந்து நேற்று இரவு. அமித்ஷா வருகைக்கு காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம்லாம் நடத்தியிருக்கிறாங்க. இந்த தென் மாநில மண்டல முதலமைச்சர்கள் மாநாடு எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது, அது ஏன் தமிழ்நாட்டில் இப்போ நடக்குது, அதை எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு அரசியல் முன்னெடுப்பு. அரசியல் முன்னெடுப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாரதிய ஜனதா கட்சிக்கு தென் மாநிலத்தில் வரப்போகிற தேர்தலில் எப்படி இருக்கும் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது. இப்போ தென் மாநிலங்களில் அரசியலை வலுப்படுத்தணும். தென் மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அட்லீஸ்ட் கேட்கணும். தீர்க்கணுமா அப்படின்றது அடுத்தது. தீர்க்க போகிற மாதிரி எனக்கு தெரியல, பட் அட்லீஸ்ட் கேட்கணும். கேட்டுட்டு ஏன்னா டீலிமிட்டேஷன் வரப்போகுது. இப்போ மறு வரையறை வரும்பொழுது பார்த்திங்கன்னா, தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய அந்த பாராளுமன்ற எண்ணிக்கை பெரிய அளவுக்கு வட இந்தியா அளவுக்கு உயராது. என்ன தான் நம்ம அப்படியே பாதிக்கு பாதி இல்லை அந்த 50% ஏறுதுன்னா கூட வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற எண்ணிக்கை ஜாஸ்தி. அது ஒரு இஷ்யூ. மேகதாது ஒரு இஷ்யூ. காவேரி தண்ணீர் ஒரு பிரச்சனை. மற்ற பிரச்சனைகள்லாம் பேசுவாங்க. இப்போ உட்காந்து பேசிட்டு என்ன தீர்வு வந்துருமானா அதெல்லாம் எதுவும் வராது. சும்மா பேசி நாங்களும் பேசணுன்ற மாதிரி பேசிட்டு அதுக்கப்புறம் அந்த உள்துறை அமைச்சர் அல்லவா, அப்போ பாதுகாப்பு எப்படி தீவிரப்படுத்துறது, ஒரு வெளியால் யாருன்னா வராங்க அப்படின்னா அதெல்லாம் எப்படி பத்திரமா இருக்கிறது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பேசிட்டு இது ஒரு சம்பிரதாயமான ஒரு கூட்டமாக நடக்குன்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். தமிழகத்தில் நடக்கிறதுனால முதல்வர் விஜய்க்கு அந்த கூட்டத்தை நடத்தக்கூடிய அந்த ஒரு பொறுப்பு ஒன்று வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் நடக்கிறதுனால கொடுத்துருக்காங்க. இதில் மற்றபடி ஒரு பெரிய அரசியல்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பிஜேபி அவங்களுக்கு உண்டான நகர்வுக்காக அவங்க வந்திருக்கிறாங்க. அதாவது தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, 5 மாநிலம், பாண்டிச்சேரி, 5 ஒரு பிரதேசம், இதனுடைய பிரச்சனைகளை கேட்பார். கண்டிப்பாக கேட்டுட்டு புறப்பட்டு டெல்லி போயிடுவாப்புல. இல்லை, இது வழக்கமாக நடக்கிறது தானா? இப்போ 5 மாநிலங்கள்லாம் அவங்க ஏன் தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்துருக்காங்க? இல்லை, ஏதோ ஒரு இடத்துல நடத்தணும் இல்லையா? இப்போ மற்றதில் காங்கிரஸ் ஆள்ற கட்சியாக இருக்குது. கர்நாடகம் போக முடியாது. உங்களுக்கு ஆந்திராவும் ஆந்திரா போயிருக்கலாம். தெலுங்கானா காங்கிரஸ், கர்நாடகா காங்கிரஸ், கேரளாவில் இங்கேயும் காங்கிரஸ். ஸோ அப்போது காங்கிரஸை இருக்கிற மாநிலத்தை விட காங்கிரஸ் இல்லாத மாநிலம் பார்த்தா 2 சாய்ஸு. சந்திரபாபு நாயுடுனா ஆந்திரா போனால் அது கூட்டணியில் இருக்கிறாரு. சரி, அது எப்படி வேணால் அதை இது பண்ணிக்கலாம். சரி, தமிழ்நாடு ஓகே ஒரு காமன் டெஸ்டினேஷனாக இருக்குன்ற மாதிரி நினச்சிருப்பாங்க. தென்மண்டல குழுவின் தலைவர் அமித்ஷா, துணைத் தலைவர் விஜய், இப்போ அதில் ஏதாவது பொலிட்டிக்கல் கால்குலேஷன் இருக்கா? விஜய் சாரை பொறுத்தவரைக்கும் பெரிய பொலிட்டிக்கல் கேல்குலேஷன்லாம் தேவையில்லை. யார் இது பண்ணாலும் அமைதியாக எஸ் பாஸ்ன்ற ரேஞ்சில் தான் இருப்பார். ராகுல் காந்திக்கிட்டையும் பேசுவார், பழகுவார். அமித்ஷாக்கு நேற்று பாருங்கள், அந்த புன்னகையை பாருங்கள், அந்த பூங்கொத்து கொடுக்கும்போது ஒரு சிரிப்பை பாருங்கள்.
சந்தோஷத்தை பெற. அதாவது மேகதாது பிரச்சனையில் வந்து பாராளுமன்றத்தில் வந்து அந்த ஜல்ஜீவன் துறை சம்பந்த அமைச்சர் வந்து ஒரு மாதிரி ஒரு பதிவு பண்ணுறாரு, தமிழ்நாட்டுக்கு இதில் ஒன்றும் பெருசாக எதுவும் இல்லை சுப்ரீம் கோர்ட்டுன்னு. அது மாதிரி பிஜேபியும் உதவி பண்ணலை, தேசிய கட்சிகளில் காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலத்தில் எதுவும் பண்ணலை. இது வந்து ஒரு 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 பேரளவில் நடக்கக்கூடிய ஒரு 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 கூட்டம். சம்பிரதாயம்னு சொல்றீங்க. அவ்வளோதான். ம். அதை இல்ல தாண்டி வழக்கமான நடைமுறைனா கூட கடந்த காலங்களில் பிரதமர் இங்க வரும்போது அப்போது இருந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வரவேற்ற போது பல விமர்சனங்கள் ம். வந்துச்சு. ஏன் மம்தா பானர்ஜி மாதிரி வந்து ஏன் புறக்கணிக்க கூடாது அப்படின்னு பல விவாதங்கள் நடந்தது. அந்த மாதிரி விவாதங்கள் இப்ப நடக்கலையே. இல்லைங்க, இது வந்து விவாதத்துக்கோ புள்ளி விவரத்துக்கோ வாதத்துக்கோ உண்டான அரசு கிடையாது. இது வந்து சாங் போடுறது. இப்போ சட்டமன்றத்தை கூட நீங்கள் பார்த்து லலிதாவோட பாட்டுக்கு பாட்டு கோ நெடில் அல்ல கோ குறில் இதில் நீங்கள் விஜய் அவர்களை பாராட்டி பேச வேண்டும் என்பது நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கும்போது இங்கே எதிர்ப்பு, கருப்பு கொடி காட்டுறது, பலூன் காட்டுறது, அந்த அரசியல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கும் இனிமேல் தமிழ்நாட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. இது வந்து யார் வந்தாலும் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு, அப்படியே நீங்கள் வாழ்ந்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் காது குத்திட்டு போங்க அப்படின்ற மாதிரி நடக்கிற ஒரு நிகழ்ச்சி. இந்த காது குத்து விழா அது மாதிரி அது மாதிரி போகும். ஒரு ஆடல் பாடல் வைபு பிளாஸ்ட்டு இந்த மாதிரி தான் நீங்கள் எதிர்பார்க்கணும். நீங்கள் போயிட்டு வாதம் இல்ல பண்ணணும், இல்ல கருப்பு கொடி. விமர்சனமே பண்ணக்கூடாதுன்றீங்களா? இல்ல எதுக்கு விமர்சிக்கிறது விமர்சனம்? எடுபடாதுங்கிறீங்களா? இல்லை, எதுக்கு விமர்சனம் சார்? அதாவது அரசியல் வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு டெக்னிக்கில் பண்ணுவாங்க. இப்போ குத்து சண்டை பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து எதிரில் குத்தி குத்தி சண்டை போடுவாங்க. ஒரு சிலர் பார்த்தா க்ளவுஸை போட்டுக்கின்னு அப்படியே பின்னாடியே சுற்றின்னு இருப்பாங்க, சண்டையே போட மாட்டாங்க, மான் கராத்தே மாதிரி அப்படியே பின்னாடியிலே பெடல் பண்ணினே போவாங்க ரிவர்ஸில். அவங்க எதிரில் குத்து விடுறவங்க காலியாகி காலியாகி அப்படியே போயிட்டு டான்சிங் ரோஸ் மாதிரி. டான்சிங் இல்லை, டான்சிங் ரோஸ் பெரிய ஆட்டக்காரர் அவர். இங்கே அந்த மாதிரி வந்து பேர்லாம் இருந்துக்கிறாங்க அந்த டான்சிங்ன்ற பேரில் வட சென்னையில் உண்மையான கதாபாத்திரம். இது வந்து டான்சிங் ரோஸ் கிடையாது. டான்சிங் ரோஸ் வந்து அது அழகாக இருக்கும் சண்டை. இது வந்து பின்னங்காலில் பெடல் எடுத்துக்கின்னு அப்படியே பின்னாடி பின்னாடி போகிறது. இப்போ அவங்க குத்து விட்றாங்கன்னா அப்படியே காலி ஆயிடுவாங்க, ஹா ஹா ஹா. அப்புறம் இப்படிக்கா குத்து விட்றாங்கன்னா சிரிப்பி ஆஹாஹா அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே போயிட்டு 8 ரவுண்ட் ஆனதுக்கப்புறமா அவன் இதில் டயர்டாகிடுவான். அது ஒரு சிரிப்பு சண்டை அது. அதனால் இந்த ஆட்சி என்பது இந்த மாதிரி ரீல்ஸு, டிக்டாக்கு, வைபு, பாராட்டு விழா, பூங்கொத்து கொடுக்குற விழா அப்படின்ற மாதிரி. நாளைக்கு மோடி வந்து அவருக்கும் ஒரு பூங்கொத்து கொடுத்துட்டு போயிடும், அவ்வளோதான். நீங்க அரசியலா அதை அணுகணும் இல்ல சார்? எதுக்கு அரசியல்? அவங்களே அரசியலை அணுகிறது இல்லையா? யார் அரசியலாக அணுகணுமோ அவங்களே அணுகாத போது பத்திரிகையாளர் நமக்கு என்ன இருக்குது? அவங்கள எதிர்க்கணுமா இல்லை பாராட்டணுமா இல்லை கட்டி பிடிக்கணுமான்றத ஐயா முதல்வர் விஜய் தான் முடிவு பண்ணோம். அவர் வந்து பூங்கொத்து கொடுத்து இன்பமுறை கூப்பிடுறாரு. அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது? இப்போ உடனே நீங்கள் உடனே இப்படி சுவேந்த அதிகாரி மாதிரி 3000 ரூபாய் போட்டுருவார் அக்கௌண்ட்டில், மத்திய அரசு பணம் கொடுக்குமா அப்படிலாம் கிடையாது. அது வந்து ஒரு 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 தொலைவுலேருந்து ஒரு நட்பு பாராட்டிக்கிறது. அது வந்து இந்த பாடல்லாம் வருது இல்லைங்களா, துள்ளாத மனமும் துள்ளும் மாதிரி, அது மாதிரி அது மாதிரி அவங்க இல்ல வந்து நான் என்ன ஒரு கேட்கிறேன்னா, துள்ளல், ஒரு பாடல், ஒரு ஒன்றிய ஆடல். அரசோட நிர்வாக ரீதியா இணக்கமா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப இதுவும் கூட வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். உள்துறை ஆமாம். அமைச்சர் வராரு, அவரு மரியாதை செலுத்துறாரு. ஆனால் இதே கடந்த காலங்கள் நடந்தபோது இப்படியான நேர்மறையான அணுகுமுறை இல்லையே. விமர்சனங்கள் தானே அதிகமா அல்ல, அது இருந்துச்சு. ஏன் அப்படின்னா திமுக வந்து நாங்கள் வந்து பாசிச பாஜக எங்களோட கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு அவங்க கருப்பு பலூன் விட்டாங்க, அவங்க போராட்டத்தை பண்ணாங்க, டீலிமிட்டேஷன் பேப்பரெல்லாம் கொளுத்துனாங்க, நாங்கள் வந்து எதிர்க்கிறோம் அப்படின்றத காட்டினாங்க. எதிர்க்கிறோன்றதை காட்டிட்டு நீங்கள் வந்து செஸ் ஒலிம்பியாடுக்கு கூட்டு வரும்போது அந்த விமர்சனம் வருது, நீங்கள் வந்து ராஜ்நாத் சிங்கை கூட்டு வரும்போது அந்த விமர்சனம் வருது. இவங்களை பொறுத்தவரைலாம் இவங்க ஒரு லைன் தானே சொல்கிறாங்க, பாசிச பாஜக அதோட புலி ஸ்டாப், அவ்வளோதான், அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. கொள்கை எதிரி விட்டீங்களே. அதான் வேற, ஓகே, இன்னொரு லைன் சேர்த்துக்கோங்க, கொள்கை எதிரி. இல்லை பாஜக நாங்கள் வரவே விட மாட்டோம். இது நீங்கள் என்னத்தை வர விடுறது? தமிழ்நாடு மக்கள் தான் ரொம்ப நாளாக வர விடாம வச்சிருக்கிறாங்களே. ஒரு 4 லைனோட முடியுது. திமுக வச்சு கொஞ்சம் பக்கம் பக்கமாக பேசுவாங்க, ஒரு சில நேரத்தில் கோவப்படுவாங்க, ஒரு சில பில்லு வரும்போது தீர்க்கமாக எதிர்ப்பாங்க, கவர்னர் எதிர்த்து கோர்ட்டுக்கு போவாங்க. இவங்க கவர்னரை எதிர்த்து என்ன பண்ணுவாங்க, கவர்னர் அலுவலகம் போவாங்க, ஐயா இது மாதிரிலாம் பண்ணாதீங்க ஐயா, பிரச்சனையாகுது, கொஞ்சம் தமிழ் தாய் வாட. கவர்னர் கேரளாக்கு போயிடுவாரு. கவர்னர் கேரளாக்கு போயிடுவார், கரெக்டாக சொன்னீங்க, அவ்வளோதான். சரிங்க, எதிர்க்கிறதுன்றது எப்படி எதிர்க்கலாம்? இப்போ ஒரு படத்தில் வந்துட்டு இல்ல அப்ப சொல்லுங்க. ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா கவுண்டமணிக்கும் செந்திலுக்கும் ஒரு ஜோக்கு வரும். என்ன அவர் எப்போ பார்த்தாலும் உங்களை மரியாதை உறவாகவே நடத்துகிறாரு, நீங்கள் எதுவுமே திருப்பி பேச மாட்டீங்களா அப்படின்னும் போது அவர் என்ன பண்ணார், நான் இனிமேல் அவனை எப்படி டே டே கூப்பிட்றேன் பாரு அப்படின்னும் போது அப்போ ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே டே டு யூ அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவார். தொலைவில் வந்து பார்க்கும்போது டே டே நான் டேலாம் கூப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளபடியே பார்த்தா அது ஒரு பாடல். இந்த ஆட்சி என்பது இந்த ஆடல் பாடல் நகைச்சுவை வைப்ஸு நீங்கள் பார்க்குறது இல்லையா? சட்டமன்றம்லாம் நிறைய பேர் சீரியல் பார்க்குறது நிறுத்திட்டு இப்போ காலையில் சட்டமன்றம் பார்க்குறாங்க. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். அதெல்லாம் பாட்டு வந்து ஆமாம், கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், 234 பேருக்கு காரு கொடுத்தான், காரு வண்டியாக கொடுத்தான், கூட பெட்ரோல் டீசலும் கொடுத்தான், அது மட்டுமா கொடுத்தான், டிரைவரும் 25,000 ரூபாய் டிரைவரும் கொடுத்தான், பணமும் கொடுத்தான், அப்படியே பாடினே போங்க. இப்போ நீங்களாம் பாடினே போகிறதுக்கு நாங்களாம் கரண்ட் பில்லு கட்டணும்.
யார் கரண்ட் பில்லு கட்டணும் இதுக்கு? அவங்க டீசல் கார்ல எத்தனை இனோவா? இல்ல, அவங்க போய் மக்களை சந்திக்கணும். சரி, நீங்க போய் மக்களை சந்திங்க, இல்ல வந்து ஜூக்கு போங்க, மிருகத்தை சந்திங்க, எப்படின்னா போங்க. அது இனோவா கிறிஸ்டாக்கு யாரு இப்போ டீசல் காசு யாருது? நம்ம கரண்ட் பில்லு. சொத்து வரி யார் கொடுக்கணும்? ஏங்க 200 காருக்கு மேலே வாங்குறீங்கன்னா எவ்வளவு பணம் ஆகும்? அதுக்கு எவ்வளோ செலவாகும்? அது என்ன இப்ப சாதாரண ஒரு ஒரு ஷேர் ஆட்டோவா கம்மியாக செலவு வைக்கிறதுக்கு? சொகுசு காரு சாமி அது. அதுவும் வண்டி வச்சிருக்க. இப்போ யார் யாருக்கெல்லாம் கொடுக்கணும் பாருங்களேன். பிரேமலதா விஜயகாந்த், சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள், எடப்பாடி பழனிசாமி, அப்புறம் உதயநிதி ஸ்டாலின், இப்போ இந்த இந்த சைடில் அப்புறம் ஈவா வேலு, அப்புறம் சேகர் பாபு. இப்போ இவங்களுக்கெல்லாம் காரே கிடையாது, ரொம்ப ஏழை, வசதியே கிடையாது. அந்த சைடில் பார்த்தீங்கன்னாலும் நிறைய பேர் சொத்து வச்சிருக்கிறாங்க. 30 லட்ச ரூபா ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இருக்குது. ஏன் அவருக்கு கார் வாங்கிக்க தெரியாதா? அஃபிடாவிட்னா பார்க்கணும்ல, எடுத்து தேர்தல் ஆணையத்தில் என்னென்ன ஃபிக்ஸட்ல 30 லட்ச ரூபா வச்சுக்கிறவங்க. ஆட்டோல வரேன்னு சொன்ன பெரியகுளம் எம்எல்ஏவே கார் வச்சிருக்கிறதா வந்திருக்குல்ல. ஏங்க அவர் தான் சொல்கிறாருன்னா அவங்களும் அதை வந்து சட்டமன்றத்தில் அதெல்லாம் மொத்தமாக அவை குரூப்லேருந்து நீக்கி இருக்கணுங்க. வச்சு இப்போ ட்ரால்ஸ் போட்டு ஓட்டி முடிச்சு எடுக்கிறாங்களா? ரீல்ஸ் ஆகிட்டாரா? ஒரு அளவு இருக்குது. ஆட்டோ உள்ளே விட மாட்டாங்க ஹவுஸ் நடக்கும்போது. அவர் காட்டினாராம். காவல்துறை உடனே அந்த பாஸை காட்டி உள்ளே விட்டாங்களாம். நான் 20 வருஷமாக போகிறேன், இதுவரைலாம் காட்ட சொல்லுங்க. ஆட்டோ வந்து ஹவுஸ் நடக்கும்போது ஆட்டோவை வந்து சட்டமன்றத்துக்கு உள்ளே விட்டாங்கன்னு காட்ட சொல்லுங்க. ஒரு அளவு இல்லையா? என்ன இப்போ ஏதாவது அச்சு விட. அதுக்கு முன்னாடி சொன்னாரு காதல் தோல்வி. அது அதாவதுங்க, ஒரு படத்தில் வேணாம், அது விட்டுருங்க. அதாவது காவிய கதை சொன்னேன்னா உன்னை டேஷ் துப்பிய கதைலாம் சொல்லாத அப்படின்னு ஒரு சொல்லியிருப்பார். அந்த மாதிரி இவர் கதைலாம் யாருன்னா கேட்டாங்களா சட்டமன்றத்தில்? காதல் அவர் டெய்லி நான் ட்ரெயின்ல வந்து அப்புறம் ஆட்டோல வரேன்னு ஐயா, சொன்ன நீங்கள் உடனே ட்ரெயினில் வாங்க, சார் ஆட்டோவில் வாங்க, உருண்டுன்னு வாங்க. ஆனால் ஆட்டோ வந்து சட்டமன்றத்துக்கு உள்ளே வரும்போது நான் வந்து காடை போலீஸ் கிட்ட காமிச்சிட்டு உள்ளே வந்துட்டதெல்லாம் பொய், உண்மைக்கு புறம்பானது. இது பொய் இப்போ சொல்லலாம். இதே பேரவையில் சொன்னால் உண்மைக்கு மாறான செய்தி என்று அதை அவை குறிப்பிலேருந்து நீக்கிட்டு இந்த வார்த்தையை போடுவாங்க. மொத்தமாக பொய் சொல்லலாம், அதை விட்டுற வேண்டியது. ஆட்டோ வந்து சட்டமன்றம் நடக்கும்போது உள்ளே விட மாட்டாங்க. 2 வழி இருக்குது. இந்த சைடுக்கு இன்கேட் வரும். இந்த இன்கேட் இப்படி வந்து இப்படிக்கா போனால் முதலமைச்சர் வண்டி நிற்கும். இப்படிக்கா வந்தால் இதில் சீஃப் செக்ரட்டரி இல்லை எதிர்கட்சி தலைவராக நிற்பாங்க. இப்படி வந்தால் ப்ரெஸ் இன்ஃபரன்ஸ். இப்படி வந்துட்டு வண்டிகள் வந்து எல்லா வண்டியும் இங்கே நிற்க மாட்டாங்க. அலைட்டிங் பாயிண்ட் இந்த இடத்துக்கு பேர். எல்லா வண்டியும் இங்கே நிற்க விட மாட்டாங்க. வண்டி வந்து ஸ்லோ பண்ண உடனே 2 எஸ்ஐயில் ஒரு இன்ஸ்பெக்டர் வந்துடுவார், வண்டி எடுங்கன்னுவார். அதுக்கப்புறம் இப்படிக்கா போய் வெளியில் போனால் எதிரில் எம்எல்ஏ பார்க்கிங், அது பக்கத்தில் ஜென்ரல் பார்க்கிங். இவ்வளோ இருக்கு. பஸ் வசதி இருக்கே சார். அது எனக்கு தெரியும். ஆனால் அதாவது அவர் நோக்கம் என்ன? இப்போ அது சொல்லிட்டாரு, எம்எல்ஏக்கு காரே இல்லையா, எம்எல்ஏ ஆட்டோவில் வராரா, பாவம் எம்எல்ஏ சொல்லியாச்சா? அது உண்மையோ பொய்யோ 10 லட்சம் பேர் பார்த்துப்பான். அதை 10 லட்சம் போன உடனே எம்எல்ஏ என்ன பெரிய குளத்துல இருந்தா டெய்லி வராரு, எம்எல்ஏ ஹாஸ்டல் தானே வராரு. அது அவரு சொல்ல சொல்லணும். அது யார் கேட்கணும்? பேரவைத் தலைவர் தான் கேட்கணும். என்னங்க டெய்லியா பெரிய குளத்துல இருந்து வரீங்க அப்படின்ற. அப்போ பத்திரிகையாளர்கள் போய் கேட்குறாங்க. பத்திரிகையாளர் பக்கத்தில் இருக்கவர் இருக்கிறதா சொன்னார். அந்த 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 இது பார்த்தீங்கன்னா கோபமா இருக்காரு. அவங்க கேள்வி கேட்டோன்னா கோபமா ஆயிடுறாங்களா? ஏன் கோபப்படுற அளவுக்கு விஷயம் பேசுறீங்க? சமூக வலைதளத்துல நம்பாதீங்க, பொய் செய்தி பரப்புவாங்கன்னு சொல்றாரு. சமூக வலைதளம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சமூக வலைதளமா? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வெப்சைட்டில் அஃபிடாவிட்டில் இருக்கிறது சமூக வலைதளமா? நீங்கள் சொன்னது, நீங்கள் உங்களோட வழக்கறிஞரை வைத்து நீங்கள் தாக்கீடு செய்த அஃபிடாவிட்டில் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க 30 லட்ச ரூபா ஃபிக்ஸ்டு இருக்குது, கார் இருக்குதுன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதெல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக வந்து பத்திரிகைகள் கேட்குறாங்க, 2023 கார் வாங்கினீங்களாமே என்ன ஏதுன்னு கேட்டோன்னே தேங்க்யூ, அப்புறம் இல்லை நோ கமெண்ட்ஸ், அவ்வளோதான். பக்கத்தில் இருக்கும் கோவம் வருது. ஆனால் உண்மையை போட்டு உடைக்கிறாங்கல்ல. நான் கேட்குறேன்னா, எவ்வளோ ஜனங்க வந்து அநாத ஆசிரமத்துக்கெல்லாம் ஒருவேளை அரிசி மூட்டை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. எனக்கு நல்லா தெரியும். அநாத ஆசிரமங்களில் நிறைய இதில் பார்த்தீங்கன்னா 10 நாளைக்கு ஒரு வாட்டி 15 நாளைக்கு ஒரு வாட்டி மெசேஜ் அனுப்புவாங்க. அந்த காசு கொடுக்குறவங்களுக்குலாம் அரிசி தீர்ந்து போச்சு, அப்புறம் இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்து எதனா யாருனா இருந்தால் கொஞ்சம் சொல்லி விடுங்க, அப்புறம் நல்ல நாள் இருந்தால் தீபாவளிக்கு ட்ரெஸ்ஸு கிஸ்ஸு எதனா வாங்கி கொடுக்கணும், பொங்கலுக்கு எதனா பெரியவங்கலாம் இருக்கிறாங்கன்னு எவ்வளோ அநாத ஆசிரமம் இருக்குது. இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து 3 வேளை சாப்பாடுன்றதெல்லாம் வந்து இன்னமும் ஒரு சில இடத்துல பிரச்சனைகள் இருக்குது. எல்லாரும் வந்து வயிறார நல்ல சாப்பாடு சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குறாங்கலாம் பொருள் இல்லை. இப்படி சமுதாயத்தில் ஏற்ற இழக்கம் இருக்கும்போது உங்களுக்குலாம் எப்படி மனசு வருது ஒரு 200 காருக்கு மேலே வாங்குறதுக்கு? கார் வாங்கி கார் இல்லாதவங்க பேசுனது கூட ஓகே ஏங்க, அதுவே தப்புங்க. யார் வீட்டு காசுல எடுத்து யாருக்கு ஸ்வீட்? எனக்கு குடுக்குறதும் குடுக்குறீங்க, இனோவா காரா கொடுங்கன்னு கொடுத்துருக்கீங்க. ஏன் பென்ஸ் வாங்கிக்கோங்க, BMW வாங்கிக்கோங்க சார். பென்ஸ் அப்ப கேட்பாரு. அவர் 4 கார் வச்சிருக்காரு. விஜய் சாருக்கு தெரியாது, கேட்குறாரு, அவ்வளோதான். இப்போ பேங்க்கில் நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க.
ஆல்ரெடி நீங்கள் டிஃபால்ட்டுன்னா பேங்க் மேனேஜருக்கு தரவு தரேன்னா போய் திருப்பி லோன் கேட்கலையா, எக்ஸ்ட்ராவாக கொடுங்கன்னு, ரீசார்ஜ் பண்ணுங்க, டாப் அப் பண்ணுங்க. அது மாதிரி அவர் டாப் அப் கார் கேட்குறாரு. எல்லாருமே டாப் அப் கார் தான். யாருமே ஃபர்ஸ்ட் டைம்லாம் இல்ல அதாவது அதுல இன்னொரு சென்டிமெண்ட் இருக்குல்ல. என்னன்னு முதலமைச்சர் ஜோசப் விஜய் கொடுக்குற கார். இல்ல இன்னும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் என்ன ஜனநாயகன் படம் ஓடி வந்த காசுல எடுத்து கொடுக்க போறாரா? எங்க பணங்க, நம்ம பணங்க, பார்க்குறவங்க நேருவோட பணம், வரி பணம், வரி கட்டுறோம், கஷ்டப்படுறோம். உங்களுக்கு இப்போ இட்லி சாப்பிட்டா கூட ஜிஎஸ்டி எடுத்துன்னு போறீங்க, மாநில அரசும் மத்திய அரசும். நான் இட்லி சாப்பிட்றதுக்கு எதுக்கு உனக்கு நான் வரி கட்டணும்? இதே வெள்ளக்காரன் பீரியட்ல பண்ணப்போ மானம் கட்டவனே எதுக்கு உனக்கு வரி கட்டணும்னு கேட்டாங்கல்ல அன்னைக்கு. இதே வீரபாண்டிய கட்டபொம்மன் எதுக்கு போராட்டம் பண்ணாரு? எதுக்கு காந்தியடிகள் உப்பு தண்டி மார்ச் நடத்தினாரு? இந்த வரின்ற ஒரு விஷயம் தானே. இன்னைக்கு வரியும் வாங்கிக்கிட்டு அந்த காசு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு மக்களுக்கு செய்யாம எம்எல்ஏக்கு செஞ்சுட்டு இருக்கிறீங்க. எம்எல்ஏக்கு ஆல்ரெடி அகவிலைப்படி இருக்குது, எம்எல்ஏக்கு அலுவலகம் இருக்குது, எம்எல்ஏக்கு ஹாஸ்டல் இருக்குது, எம்எல்ஏக்கு வந்து போயிட்டு வர்றதுக்கு பஸ் பாஸ் இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது. அப்புறம் கார் வேற கொடுக்குறீங்க. காரு ஏன் அதை வந்து அங்கே லோக்கலில் யாருன்னா ஒரு தாசில்தார்கிட்ட வண்டி இருக்கும், எக்ஸ்ட்ரா வண்டி. அவர் எப்பப்பெல்லாம் போறாரோ வண்டியை கொடுக்க சொல்லுங்க, இல்லைன்னா கேப்ல போயிட்டு. கம்யூனிஸ்ட் கட்சியில வந்து கட்சியில இருந்து வண்டி கொடுப்பாங்க, கார் கொடுப்பாங்க. நெறியாளர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியோட வந்து ஒப்பிடுறீங்க. ஏங்க கம்யூனிஸ்ட் கட்சின்றது வந்து அது வந்து ஒரு வாழ்க்கை முறை. ஏதோ ஒரு சில அந்த தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க இன்னைக்கு வந்துட்டு எல்லாத்தையும் நியாயப்படுத்துறதுனால நான் அந்த மொத்த கட்சியெல்லாம் அப்படி பார்க்க மாட்டேன். இப்போ இதெல்லாம் வந்து எதிர்ப்பு வந்து அங்கே வந்துருக்கும். இன்னொன்று எனக்கு இதில் ஒரு அன்பான கோரிக்கை என்னன்னா, வசதி படைத்த எம்எல்ஏக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ ஈவா வேலு போன்றவர்கள், கே என் நேரு, எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள், அவங்களாம் என்ன பண்ணால் அவங்களே சொல்லணும், இல்லைங்க எங்களுக்கெல்லாம் கார் இருக்குது, இந்த மாதிரி மக்கள் பணத்தை, வரி பணத்தை எடுத்து இந்த மாதிரி விரயம் பண்ணுறதெல்லாம் வேணாம், அந்த காரே வேணாம், எங்களுக்கு வசதி இருக்குது, யார் யாருக்கு இல்லையோ வேணால் அவங்களுக்கு கொடுத்துக்கோங்க. முதலமைச்சர் வந்து மக்கள் வரி பணத்தை வந்து இந்த மாதிரி விரயமாக செலவு பண்ணார், இது வந்து மக்கள் வந்து கோவப்படுத்துகிற மாதிரி இருக்குது, அதெல்லாம் வந்து பார்க்கும்போது இதாக இருக்கா வேணா அந்த காசை வந்து விவசாயிகளுக்கு இல்லை பேசியிருக்கணுன்றீங்களா? இதை நேரம் சொல்லியிருக்கணும், இல்லை கடிதமாச்சும் எழுதியிருக்கணும். எதுக்கு அந்த பக்கமும் நிர்மல்குமார், மரிய வில்சன், ஆதவ் அர்ஜுனா இல்ல அவங்க தான் சாங் போட்டு பாட்டு பாடிக்கிட்டு ஹாப்பியா இருக்காங்க. ஏங்க ஒரு விஷயம் இனாமா வருதுன்னா யாருங்க வேணான்னுவாங்க? இவங்கன்னா அப்பேற்பட்ட எல்லாம் என்ன ஐயா நல்லக்கண்ணா 10 லட்ச ரூபா பணம் கொடுத்தா கூட 10,000 ரூபா போட்டு திருப்பி அரசாங்கத்துக்கே கொடுக்கறதுக்கு, தகைசால் விருது கொடுத்தப்போ கொடுத்ததுக்கு சந்தர்ப்பவாதிகள் சாமி. காரு டிராக்டராக கொடுங்கன்னு கேட்பார். விவசாயம் பண்ணுறவராக இருந்தா, வெளியூருக்கு போகிறா இருந்தா, சார் காசாக கொடுத்தீங்கன்னா நான் ஃப்ளைட் வாங்கலான்ட்டு. நல்ல வேலை ஐயா விராலிமலை விஜயபாஸ்கர் இல்லை, ஆனால் என் புதுக்கோட்டையில் அப்படியே ஒரு ஹெலிகாப்டராக கொடுத்தீங்கன்னா அப்படியே ஹெலிகாப்டர் டொரன்னு போட்டு இறங்கிடுவேனான்னு வேறு. அவர்லாம் ஹெலிகாப்டரே கேட்கக்கூடியவர். நல்ல வேலை அவர்லாம் இப்போ ராஜினாமா பண்ணிட்டு வெளியில் இருக்கிறார். இதெல்லாம் வந்து ஒரு அறிவிப்பு 110 விதியில் இது கால குடும்பம். இது மக்களுக்கு எதனா 10 பைசா பிரயோஜனம் இருக்கா? இவர் கார் வாங்கி கொடுக்குறதுனால ஆல்ரெடி மக்களை வந்து எம்எல்ஏக்களாக ஆகிட்டா திரும்பியே பார்க்கறது இல்லை. மக்களை வந்து எல்லாத்துலேயும் தான் நான் சேர்த்து சொல்கிறேன். பொதுவாக ஒருத்தர் எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடி அவர் அணுகுமுறை வேறு மாதிரி இருக்கும். எம்எல்ஏ ஆகிட்டு ஆட்சிக்கு வந்துட்டாங்க, இல்லை அதிகாரத்தில் உட்காந்துட்டாங்கன்னா அவங்க அணுகுமுறை வேறு மாதிரி இருக்கும். பிஸியாகிடுவாங்க. எப்படி ஆகிடுவாங்க? பிஸியாகிடுவாங்க. அப்படி இருக்கும்போது இவர் எதுக்கு இந்த மாதிரி மக்கள் பணத்தை விரயம் பண்ணுறாரு? பிஸியாக இருக்கும்போது கார் அவசியம் இல்லை சார். பிஸியாக இருக்கிறாரோ இல்லையோ காரே அவசியம் இல்லை. எதுக்கு? சரி அப்படி மக்கள் பண்ணி தானே சார் செய்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இருக்கிறவங்களுக்கு வேணான்னு சொல்றது ஓகே, சரிங்க, சரி. இருக்கலாம். ஒரு குட்டி கணக்கு ஒன்று போடுவாங்களா? ஒரு கார் 30 லட்ச ரூபா எடுத்துக்கோங்களேன். இப்போ இனோவா கிறிஸ்டா கேட்குறாரு, இல்லை இனோவானா ஹைப்ரிட் தான் கேட்பாங்க. இப்போ 30 லட்ச ரூபா எடுத்திங்கன்னா ஒரு காரு 200 கார் என்ன ஆச்சு? எத்தனை கோடி ஆச்சு? அது வந்து மாதம் மாதம் டீசலுக்கு காசு கொடுக்கணும். நீங்கள் 75,000 ரூபா கொடுக்கணும், 1 லட்ச ரூபா ஆகுது. இப்போ 234 பேருக்கும் அந்த அலவன்ஸ் போகும். இப்போ மினிஸ்டர் வந்து எனக்கு வேண்டான்னு சொல்லுவாங்களா? எம்எல்ஏ கோட்டா தனி, மந்திரி கோட்டா தனின்னுவாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ தனித்தனியாக போகும். அப்போ இப்போ இதெல்லாம் வந்து ஒரு 200 எம்எல்ஏக்கு இதெல்லாம் போகுதுன்னா எத்தனை லட்சம் ஆச்சு? எவ்வளோ கோடி ஆச்சு? அப்பப்போ அந்த காரை யார் ரிப்பேர் பண்ணுவா? சரியா 4-5 வருஷம் ஓடிடும், அந்த கார் பழைய கார் ஆகிடும். புதுசாக வர எம்எல்ஏ என்ன சொல்லுவார்? எனக்கு புது கார் கொடுங்க. யார் வீட்டில் யாருக்கு காசு வாங்கி கொடுக்குறது? யார் துட்டில்? ஒரு அளவு இல்லையா? ஏன் நான் கேட்குறேன், இதுக்கு முன்னாடி முதலமைச்சராக இருந்தவங்களுக்குலாம் தெரியாதா? ஏன் அவங்களாம் கார் கொடுக்கல? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எம்எல்ஏன்றவங்க ஒரு கார் இல்லை, நிறைய சொத்து வச்சுருப்பாங்க, நல்ல வசதியாக. அதான் கட்சி ரீதியாக கொடுத்தது உண்டு இல்லைங்க. நீங்கள் திருப்பி திருப்பி கம்யூனிஸ்ட் கட்சிக்கு போகிறீங்க. கம்யூனிஸ்ட் அதிமுகவில் இனோவாலாம் கொடுத்தாங்களே சார், அது ஒரு சில பேச்சாளருக்கு கொடுத்துருக்குறாங்க. அவர் அந்த காரை திருப்பி வாங்கிக்குவாங்க, அதுக்கப்புறமா கோச்சிங்னு வேற கட்சிக்கு போயிடுவாங்க, அங்கே போய் கார் வாங்கிக்குவாங்க. உண்டா இல்லையா? பிரச்சாரத்தப்போ கார் கொடுப்பாங்க. இந்த பிரச்சாரம் முடிச்சுட்டு அந்த கட்சி ஜெயிச்சிட்டா அந்த காரோட இங்கேயே செட்டில் ஆகிடுவாங்க. இல்லைனா அந்த சொப்பன சுந்தரி அண்ணே இப்போ கார் இவங்க வச்சுருக்காங்க, சொப்பன சுந்தரி யாருச்சும் ஒரு ஜோக்கு வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆகிடும். அப்புறம் அந்த கட்சியில் அந்த கார் வந்து பித்தளைக்கு தான் போடணும். அதுவும் இப்போ எம்எல்ஏக்கு ஓடுற கார்லாம் எப்படி ஓடும்? ஒரு இடமே இருக்காது, இங்கே போவோம் அங்கே போவோம். நீங்கள் பாருங்கள் இதுக்கப்புறம் அதில் என்னென்னலாம். சரி அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் யாரா பயன்படுத்தினா என்ன பண்ணுவீங்க? போலீஸ் போய் பிடிச்சிரும்.
இந்த எம்எல்ஏக்கு கொடுத்தாங்க. நீங்கள் சொல்கிறீங்களா மக்கள் பணி ஆட்டுறதுக்கு மக்கள் பணி. இப்போ எம்எல்ஏவோட மச்சான் எடுத்து யூஸ் பண்ணுறாரு காரை. மாமா நான் வந்து பக்கத்தில் வரலாம் போயிட்டு வரேன், ரியல் எஸ்டேட் சைட்டு பார்க்குறேன். எம்எல்ஏ காரில் போய் அப்படி கௌரவமாக இறங்கினாதான் அதை கேள்வி யாரோ கேட்டிருக்காங்க எல்லாரும் சட்டமன்றத்துல. கேட்பாங்கங்க. யாரோ கேட்கறது இல்லை, இது நியாயமான கேள்வி. எல்லாரும் கேட்பாங்க, ஊரில் இருக்கிற எல்லாரும் கேட்பாங்க. குடும்பத்தினர்லாம் பயன்படுத்தினாங்கன்னா ஆல்ரெடி அதிகாரிகள் வந்து கீரை வாங்குறதுக்கு நாயை குளிப்பாட்டுறதுக்கு இட்டு போகிறாங்கன்னு அந்த விமர்சனம் இருக்குது. பசங்களை ஸ்கூலில் விடுறதுக்கு ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணுறதுக்கு போகுதுன்னு அதையே தடுக்க முடியல. அந்த விஷயத்தை தடுக்க முடியாமல் இப்போ கூட 200 காரை எக்ஸ்ட்ராவாக விட போகிறீங்க தப்பு பண்ணுறதுக்கு. 234 காரு. பிரேமலதா விஜயகாந்த் கூட சொல்லியிருக்காங்க 90% எம்எல்ஏ கார் இருக்கு. அது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க ரொம்ப நாள் அரசியல் இருக்கிறாங்க. புதுசாக வந்த விஜய் அவர்கள் முதல்வருக்கு தெரியாத. நீங்க இதை செய்யறதுக்கு விவசாய கடனை முழுசா தள்ளுபடி செஞ்சிருக்கலாமே. எவ்வளோ பண்ணலாங்க. விவசாய கடனை முழுசாக தள்ளுபடி பண்ணுறதுன்றதை விட கொஞ்சம் சீலிங்கை ஏற்றிருக்கலாம். இல்லை இந்த காசை எவ்வளோ வருது, இந்த காசுக்கு வந்து விவசாயிகளுக்கு ஒரு 2000 ரூபாய் ஒரு நிவாரணத் தொகை. சின்ன காசு தான் 2000 ரூபான்றது ஒரு நிவாரணத் தொகை. இல்லை ஏன் ஒரு 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 1000 ரூபாய் ஒவ்வொரு விவசாயியோட அக்கௌண்ட்டில் 1000 ரூபாய் போட்டு விட்டு ஏதோ என்னால் இன்னைக்கு முடிஞ்சது. ஏங்க அவருக்கு எளிமைக்கும் முதல்வர் விஜய் அவர்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. 5.5 கோடியில் வந்து முதலமைச்சர் அலுவலகத்தை புதுப்பிக்கிறீங்கன்றீங்க. எம்எல்ஏகளுக்கெல்லாம் சொகுசு காரு கொடுக்குறீங்க. அப்புறம் எம்எல்ஏகளுக்கெல்லாம் வந்து ரெனுமரேஷன் ஏற்றுறீங்க. அதுக்கப்புறமா ஆடம்பர செலவு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இப்போ நீங்கள் போய் பாருங்கள், எம்எல்ஏ ஆஃபீஸு இது எல்லாமே வந்து இப்போ புதுப்பிக்கிறாங்க நிறைய இடத்துல. ஒரு ஒரு அமைச்சரோட அலுவலகமும் இப்போல்லாம் நிறைய ஃபர்னிச்சர்லாம் வாங்கி போட்டிருக்கு புதுசு புதுசாக எல்லாம். கேட்டால் வந்து இல்லை டிஎம்கே பேர் ஒரு சிலர் தான் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எடுத்துகிட்டு போயிட்டா என்ன பண்ணணும்? வழக்கு பதிவு பண்ணணும். யார் விட்டு சொத்தை யார் எடுத்துன்னு போகிறோம்? இதுதானே முதலமைச்சர் சொல்கிறார். என் டேபிளில் ஃபைல் இருக்குது, வச்சு நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் அப்புறம் பூண்டு புளி எல்லாம் போட்டு ஊறுகாய் போடுங்க. ஏங்க வெளியில் சொல்கிற விஷயமா சொல்லணும், எப்போ சொல்லணும், யார்கிட்ட சொல்லணும்? ஏமாத்து வேலை. நானா கேட்குறேன்னா நீங்கள் வந்து ஒரு பப்ளிக் சர்வெண்ட் இன்னைக்கு தேதியில் ரைட்டா? அவரே அதை சொல்லிக்கிறாரு, அவருக்கு அதை ஞாபகப்படுத்துகிறோம். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா யாருக்கிட்டே இதை சொல்லாமல் நடவடிக்கை எடுங்க. ஊழல் பிரச்சனை பண்ணவங்களை தூக்கி கேஸை போடுங்க, கோர்ட்டு முன்னாடி நிறுத்துங்க. கோர்ட்டு தண்டிக்கிட்டோம், ஜெயிலுக்கு போட்டோம், நிரபராதினா வெளியில் வரட்டும். அதெல்லாம் ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. அப்போ என்ன சமரசமா? இன்னொரு உண்மையை சொல்லட்டுங்களா? ஒரு 2-3 திமுக எம்எல்ஏ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க தாவேகா போகிறது. வட தமிழ்நாட்டில் ஒரு எம்எல்ஏ ஆல்ரெடி கிட்டத்தட்ட தயாராகிட்டார். அவர் பாராட்டிலாம் கூட கொஞ்சம் பேசுவார் சட்டமன்றத்தில். சமீபத்தில் கிட்டத்தட்ட தயாராகிட்டார். ஏதோ ஒரு சனிக்கிழமை, அது எந்த சனிக்கிழமை அந்த ரிலீஸும் தெரில. திமுக அதாவது சொல்கிறது என்னென்னா, செந்தில் பாலாஜி வந்து திமுக எம்எல்ஏ வந்து இது பண்ணுறாங்க. ஆல்ரெடி ஒருத்தர் வந்து ஒரு அமைச்சருக்கு நெருங்கிய ஒருத்தர் வந்து ஒரு அணியில் போய் சேர்ந்துட்டார். ஒரு அணியில் போய் சேர்ந்துட்டு அவர் ஆல்ரெடி உங்ககிட்ட பேசிட்டார். அதில் இந்த ரியல் எஸ்டேட் யாரெல்லாம் எம்எல்ஏ பண்ணுறாங்களோ நிறைய எம்எல்ஏ மனதளவில் தாவேகாக்கு தாவறதுக்கு தயாராகிடும். ஏன்னா ரியல் எஸ்டேட்டு பண்ணாமல் இருக்க முடியாது. ஒரு சைட்டு போடணும், அது விலையை ஏற்றணும், அதுக்கு வந்து பேப்பர் ஒர்க்கு அது இது என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணணும். அதனால் வியாபாரத்துக்கு வேண்டி அரசியல் கிடையாது, கொள்கை கிடையாது, மக்கள் நலன் கிடையாது, எதுவுமே கிடையாது. வியாபாரம் பண்ணணும், அவ்வளோதான். அதனால் ஒரு சிலர் இருக்காங்க. இப்போயே நான் சொல்லி வைக்கிறேன், யார் என்ன ஏதுன்றது இன்னும் கொஞ்சம் 4 நாள் போவோம். நம்ம மக்களுக்கே தெரிய வரும். இல்லை நானே கூட அதை 3 ஃபைலை ஓப்பன் பண்ணுவாரா? எதுக்கு? அந்த ஃபைலோட நோக்கம் வந்து மிரட்டுறதுக்கு. ஃபைல் அப்படி எதுனா இருந்தால் அதை பண்ண வேண்டியதானேங்க. ஒரு படத்தில் ஐயா ஜனகராஜ் சொல்லுவார், எனக்கு 4 பங்களா 2 தோப்பு இருக்குதுன்னு ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருப்பார். அப்புறமா வந்து ஊர் பஞ்சாயத்தெல்லாம் கூப்பிட்டு கேட்பாங்க, எங்கப்பா அது எழுதி வைப்பா என் பேர்லனா சொம்பு அப்புறமா வந்து பேர் என்னது டம்ளர்லாம் எடுத்து வைப்பார். இது 4 தோப்பு, இது 2 பங்களான்னு வைப்பார். அந்த மாதிரி இது ஃபைல் இருந்தால் நடவடிக்கை எடுங்க. முதலமைச்சருங்க நீங்கள் ஏதோ வந்து நட்சத்திர பேச்சாளர் மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. தலைமை அந்த திருமண கூட்டத்தில் பேசுகிற பேச்சாளர் மாதிரி. ஊழல் பண்ணி தான் என்ன பண்ணணும்? இப்போ ஒரு இன்ஸ்பெக்டர் போயிட்டு ஒரு 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 மண்ணு கடத்துறாரு. அவர்கிட்ட இந்த பாருப்பா மண்ணு திருடினதுலாம் தெரியும், என் டேபிளில் தான் உன் ஃபைலுக்கு இது எடுக்கணும்னு நினைக்காத அப்படின்னு இன்ஸ்பெக்டர் ரோட்டில் வந்து சொல்கிறாரு. என்ன நினைப்பீங்க அந்த இன்ஸ்பெக்டரை? இவர் ஏதோ லஞ்சம் கேட்கறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. இவர் வேலை என்ன? நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை எடுத்துகிட்டு போக வேண்டியதானே? தண்டோரா போட்டுனுக்கிறீங்க, நான் நடவடிக்கை எடுத்துருவேன், ஃபைலை ஓப்பன் பண்ண மாட்டேன். இல்லை ஓப்பன் தான் பண்ணுங்களேன். ஒரு வடிவேல் காமெடி போட்டிருந்தாங்க சார், பாம்பாட்டி. ஆமா, பாம்பு வெளியிலே வராது, பாம்பு உள்ளே. அது நேரமா பில்டப் கொடுக்குறான், பில்டப்பே இருக்கும். பில்டப் கொடுத்துட்டு யாருன்னா எதனா பேசினா அவங்களே ஒரு ஆள் செட்டிங் பண்ணியிருப்பாங்க. ஜக்கம்மா உன்னை பற்றி தப்பாக பேசிட்டான், ரத்தம் கக்கி சாவறதுக்கு போட்டுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் மண்ணல்லி அப்படி போட்டு விடணும், விபூதி அள்ளி. உடனே அந்த ஆக்டிங் பண்ணுறவனா படம் பண்ணுவார், ரத்தம் கக்கி சாவற மாதிரி. இந்த மாதிரி பூரா செட்டப்பாக இருக்குது சட்டமன்றத்தில். என்னங்க பாடல், திரைப்பட பாடலாம் உட்காந்துக்கிட்டு பாட்டுலாம் இப்போ எதாவது சார் பாடுறாங்க? எம்ஜிஆர் காலத்துலேருந்து பாடுறாங்க சார் சட்டமன்றத்தில். ஏதோங்க என்னங்க பேரவைத் தலைவர் பாடுறாரு, அமைச்சரும் பாடுறாங்க, எம்எல்ஏ பாடுறாங்க. ஏன்னா பாடல் என்ன முதலமைச்சர் அதெல்லாம் விரும்புறது இல்லையே, புகழ்ச்சியே பிடிக்காது அவருக்கு.
நீங்க ஏதோ ஃபெலிக்ஸ் வந்து ஒரு முடிவுல இருக்கிறீங்க, இல்ல புரியுதா? சார், அவருக்கு சட்டமன்றத்துல சொன்னது. சபாநாயகர் சொல்றாரு, புகழ்ச்சி பிடிக்காத ஒரு முதலமைச்சர். உடனே நோட் அப்படின்னா அனுப்புறாரு. என்ன அர்த்தம்னா, நீங்க பண்ற புகழ்ச்சி பத்தல இன்னும் நல்லா புகழ்ந்து பாடுங்கன்னு அர்த்தம். என்னென்ன வார்த்தைகள்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்போ என்ன தெரியுங்களா? ஒரு விஷயத்த வந்து இப்போ அவங்க பேசுறது வந்து ஃபேக்ட்டா, அது உண்மையா, அது தகவலா, தரவா தெரியாது. இவங்க எல்லாமே பாருங்க சத்தமா பேசுவாங்க. இப்ப ஐயா ஆதவ் எடுத்துக்கங்க, நிர்மல்குமார் எடுத்துக்கங்க. ஒரு ஒரு வாய்ஸ வந்து உயர்த்தி பேசுறது ஒரு டெக்னிக்கு. வாழ்த்தி பேசிட்டு, என்னமோ சவுண்ட் குடுத்தாரு பார்த்தீங்களா? என்னமா இது பேசினாரு பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு, கீழ வந்து அந்த மீம்ஸ் பண்றாங்க இல்லையா? அவங்களுக்கு பெரிய டீம் இருக்கு. அவங்க ஒரு டீமே வச்சு இன்ஃப்ளூயன்சர்ஸ வச்சு ஆப்பரேட் பண்ணுகிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபா அப்படின்னு அப்படி 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 போட்டு விட்டுருவாங்க கீழ. அதுக்கப்புறம் வேற எதனா வந்து ஒரு விஜய் சார் பாட்டு ஒண்ணு பயங்கரமா போட்டுருவாங்க. இல்ல போட்டு இது பேக்கிரவுண்ட் மியூசிக் மிக்ஸ் பண்ணி, இது உண்மையோ, பொய்யோ, இது அவை குறிப்பிலேருந்து நீக்கி கூட இருப்பாரு பேரவைத் இல்ல தலைவர். அதான் இது அத எடுத்து அப்படியே போட்டுறணும். அத கட் பார்த்தீங்களா? பண்ணிடுறாங்க சார். எங்க கட் பண்றாங்க? இல்ல அவை குறிப்பில நீக்கப்படுகிறது சபாநாயகர் அவை சொல்றாருல்ல. குறிப்பிலேருந்து நீக்கப்பட்டனா, அவையில வந்த குறிப்பெல்லாம் எடுத்து படிக்கிற அளவுக்கா இருக்கிறாங்க மக்களு. வைரல் ஆயி போச்சு. காரே இல்ல பேரவைத் தலைவரே, காரே இல்ல முதலமைச்சரே, வசதியே இல்ல. ஆட்டோல தான் வந்தேன் நானு. ஆட்டோக்காரங்க உள்ளயே உடல அப்டின்னோனே, இத வந்து ஒரு ஒரு 10,00,000 பேர் பார்த்த உடனே அப்புறம் பார்க்க வேண்டியது. 10,00,000 பேர் தான் பார்த்துருக்காங்களா? இன்னும் ஒரு 10,00,000 போற மாரி நம்ம இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்ட சொல்லி ஒரு ட்ரெண்ட் பண்ணு. அந்த சட்டமன்ற உறுப்பினர் ஆட்டோல தான் வருவேன். இப்ப எனக்கு கார் ஐயோ! குடுத்துருக்கீங்க நான் சொல்றேன் அப்படின்னு ஃபெலிக்ஸ் ஆட்டோல சொல்லும்போது வர முடியாதுங்க இல்ல உள்ள. அதான் சார் அதான். அப்படின்னு சொல்லும்போதே ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு விஜய் அண்ணா. நீங்க ரொம்ப நன்றி. சட்டமன்றம் சூப்பரா பண்ணியிருக்கீங்கன்னு ஒரு பத்திரிகையாளர் ரீல்ஸ் போடுறாரு. அவர பத்திரிகையாளர்னா அது யாருன்னு எனக்கு தெரியல. அத பத்தி நான் பேசவே விரும்பல. பத்திரிகையாளர் ஊரா முட்ட காசுக்கு, வசதிக்கு ஆசைப்படுறவங்க கம்யூனிஸ்ட் கிடையாது. அல்ப காசுக்கு மத்தவங்களோட உழைப்புல திருடி பொழைக்கிறதுக்கு பத்திரிகையாளனே கிடையாது. ஒரு நீதிய விலை பேசுறவங்க, நீதிய வந்து விக்கிறவங்க நீதியரசரே கிடையாது. பார்க்கறதெல்லாம் அலையிறது, ஆசைப்படுறதுக்கு ஒரு அரசியல்வாதிக்கு அழகே கிடையாது. படத்துல பயங்கரமா பேசிட்டு, நிஜ வாழ்க்கையில பயந்துகிட்டு உட்கார்ந்திருக்கிறது ஒரு நல்ல ஹீரோ, நடிகரே கிடையாது. இப்படி நான் ஒரு சில விஷயம் எனக்கு நானே வச்சிருக்கிறேன். அந்த யார்ட் ஸ்டிக்ல இதெல்லாம் தவறு அவ்வளோதான். அதனால அவரு ஏதோ அவருக்கு சந்தோஷம் அவர் பேசுறாரு. சட்டமன்றத்துல நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் பேசும்போது, நீங்கலாம் கனவு கண்டாலும் திருப்பி ஆட்சிக்கு வர முடியாது. சரி வர வேணாம். நீங்களே இருந்து ரீல்ஸ் போட்டு தமிழ்நாடு இப்படியே இருக்கட்டும். யாருக்கு என்ன போச்சு? நமக்கு தான் யார் மேலும் அக்கறை கிடையாது. சரி யாருமே வர வேணாம். நீங்களே தான் இருங்க. கரண்ட் பில் ஏறட்டும், பாலியல் சீண்டல் நடக்கட்டும். டெய்லி அங்கங்க கத்தி தேய்ச்சின்னு ஓடுறாங்க லாங் நைஃபா அங்கங்க. போலீஸ் என்ன பண்ணுதுன்னு தெரியல. இருக்கட்டும். என்ன போச்சு? யாருக்கு என்ன கஷ்டம்? மக்கள் இத தானே விரும்புனாங்க. மக்கள் பார்க்கட்டும். சார் அதாவது எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும். எது நடக்கவிருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். மக்கள் பார்க்கட்டும்ன்றேன் நான். ஸ்ட்ராங் போலீஸ் ஆஃபீசர்ஸ போட்டிருக்கேன். ம். அப்படிலாம் சொன்னாரு. எப்படி டீம் எல்லாம் ரெடி பைசெப்ஸ் பண்ணிட்டேன். 21, செஸ்ட் டீம் எல்லாம் 48 ரெடி பண்ணி அப்படியே திரும்பி நின்னா லாட்டிஸ்மஸ் காசல்ஸ்ல அர்னால்டு மாரியே பார்த்த மாரி இருப்பாங்களா? ஸ்ட்ராங் போலீஸு. பார்த்தனே ஒரு ஸ்ட்ராங் போலீஸ். ஒரு இளைஞன போய் கைய தூக்கி அடிச்சு வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டீங்களா? இதுதான் ஸ்ட்ராங் போலீஸா? கன்னியாகுமரியில வந்துட்டு ஒரு நர்சிங்ல பெத்தலம்னு நெனைக்கிறேன் காலேஜ் பேரு. எல்லா காலேஜ் ஓனருக்கும் போலீஸ் நெருக்கமா இருக்கு அரசாங்கம். அரசு வந்து எல்லா கல்லூரி நிறுவனத்துக்கும் நெருக்கமா இருக்கு. இறந்து போயிடுச்சு. குழந்தை குதிச்சு இறந்து போச்சு. நீதி வேணும்னு கேட்டு போராடுறாங்க. அவங்கள வந்து வெலாலயே குத்துறாங்க. போலீஸ் வந்து லத்தி சார்ஜ் பண்ற அளவுக்கு தள்ளுமுள்ளு நடக்குது. என்ன நடக்குது? இதுதான் ஸ்ட்ராங் போலீஸா? காவல்துறை வந்து அதாவது மாணவர்கள், இளைஞர்களால தான் இந்த ஆட்சி வந்துச்சு. ஜென்சி ஓட்டு போட்டு தானே வந்துச்சுன்னு பெருமை பேசுறீங்க. இந்த ஜென்சி இதுல இருக்கிற இளைஞர்கள் நீட் தேர்வை எதிர்த்து போராட்டம் பண்ணக்கூடாது. அவங்க எதுவும் போராட்டத்துக்கே வரக்கூடாது. அரசை எதிர்த்து எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு காவல்துறைக்கும், மாவட்ட கலெக்டருக்கும் சர்க்குலர் போட்டது எந்த அரசு? இவங்களோட மூவ்மெண்ட்ட பாருங்க. கூடவே இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகளோட மூவ்மெண்ட்ட பாருங்கன்னு சர்க்குலர் போட்டது எந்த அரசு? உயர்கல்வித்துறை இயக்குனர் அமைச்சிருக்கிறாரு. அதுல சில தேவையில்லாத வாசகங்கள் இருக்கு. அத நாங்க திரும்ப பெற்றுவிட்டோம். உயர்கல்வித்துறை அமைச்சர் இன்னைக்கு சட்டமன்றத்துல பேசியிருக்காரு. திரும்ப பெற்றுட்டீங்க. பேப்பர் எடுத்துட்டீங்க. சொல்லு. அப்ப நீங்க எப்படி பார்க்குறீங்கன்னு இருக்குல்ல. அமைச்சருக்கு நன்றின்னு கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏக்களும் சொல்லிட்டாங்களே. அவங்க சொல்லுவாங்கங்க. கம்யூனிஸ்ட்ல எல்லாரும் கம்யூனிஸ்ட் கிடையாதுங்க. கம்யூனிஸ்ட் கட்சியில இன்னைக்கு கம்யூனிஸ்ட் தலைவர் எல்லாரும் கம்யூனிஸ்ட் கிடையாது. நான் அது பேர் சொல்ல விரும்பல. ஒரு சிலர் அவங்கவங்க ஆதாயத்துக்காக கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்குன்றதே மறந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு சிலர் மனசு கேட்கல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. புரியுதுங்களா? இதுல எதுக்கு ஒரிஜினல் கம்யூனிஸ்ட்ன்றது எனக்கு தெரியாது. அது என் வேலை கிடையாது. கம்யூனிசம்ன்ற சித்தாந்தம் உண்மை. அது வந்துட்டு ஒரு சில விஷயத்தை எதிர்க்கும். அது மக்கள் பக்கம் நிற்கும். அதுதான் கம்யூனிசம். கம்யூனிசம்ன்ற பேரில் நீங்கள் வேறு எதுனா பண்ணீங்கன்னா அது கிடையாது.
திராவிடன்றதுக்கு ஒரு ஒரு சொல்லு இருக்குது, அதுக்கு ஒரு ஒரு மகிமை இருக்குது. அது வந்து அதனுடைய தமிழ்நாடுன்ற அந்த அடையாளம், தமிழ் மக்களுன்ற அந்த அடையாளத்தை விட்டு கொடுக்காது. திராவிட அரசியலுன்ற பேரில் நீங்கள் எதுனா பண்ணீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. குறைந்தபட்சம் இந்துத்துவானா கூட அதுக்குன்னு ஒரு சிலது இருக்குது. இந்துத்துவான் பேரை வச்சுக்கிட்டு வாஷிங் மிஷின் அரசியல் பண்ணக்கூடாது. இந்துத்துவான்றது வேற, வாஷிங் மிஷின் அரசியல்ன்றது வேற. நீங்கள் எதில் இருக்கீங்களோ குறைந்தபட்சம் அந்த கொள்கைக்குன்னா உண்மையாக இருங்க. காங்கிரஸ் கட்சி தேசியவாதம் பேசும், தண்ணி கொடுக்க மாட்டேன்றான் கர்நாடகாவில், தமிழ்நாட்டுக்கு 2 மாதம் கொடுக்கல தண்ணி. உட்காந்துக்கிட்டு சட்டமன்றத்தில் வெக்கமே இல்லாமல் 60ல் என்ன நடந்தது, 70ல் என்ன நடந்தது, 80ல் என்ன நடந்தது. இப்போ அதுவும் இது ஐயா ஐஓஎம்எல் அமைச்சர் பேசுகிறாரு, இது வந்து பல நூற்றாண்டுகளாக இருக்கிற பிரச்சனை, அது யாருக்கும் தெரியாது. ஜூன் மாதம் ஜூலை மாதத்தில் ஏன் தண்ணி கொடுக்கலன்னா பல நூற்றாண்டுகளாக இருந்த பிரச்சனை. விட்டா ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனுக்குலாம் போவாங்க சாங் போட்டு. இப்போ கேளுங்க, இதோ இருக்கிறார் டிகே சிவகுமார், ஃபோனை போட்டு கேட்க முடியல, வாய் இல்லை உங்களுக்குலாம், ஒரு தண்ணியை வாங்கி கொடுக்க முடியல, 3 பேர் சுட்டு கொல்லப்பட்டு பேச முடியல உங்களால். நீங்கள் வந்து சொல்கிறீங்க எந்த அரசுமே செய்யலை. எப்படி சொல்லுவீங்க எந்த அரசும் செய்யலைன்னு? நீங்கள் அதாவது பிரச்சனை என்னமோ இருக்குது 60 வருஷமா 70 வருஷமா, உண்மை அது வந்து மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் பிரச்சனை இருக்கும்போதும் தண்ணி வந்து ஒவ்வொரு வாட்டி வாங்கிட்டு வந்திருக்கிறாங்களா இல்லையா? காவேரி நடுநீர் மேலாண்மை ஆணையம் வந்ததா இல்லையா? அந்த தீர்ப்பை வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பை கெசட்டில் போட்டாங்களா இல்லையா? சுப்ரீம் கோர்ட்டுக்கு வழக்காடு மன்றம் போயிருக்கிறாங்களா இல்லையா? அம்மையார் ஜெயலலிதா சண்டை போட்டாங்களா இல்லையா? இல்லை கலைஞர் ஒரு சில விஷயம் சண்டை போட்டாரா இல்லையா? அதெல்லாம் வக்கனையாக மறந்துட்டு இன்னைக்கு 2 மாதம் 3 மாதமா தண்ணி வாங்க முடியல. இதை மறைக்கிறதுக்கு 50 வருஷம் அரசியல் பேசுறீங்க. சரி, ஆமாம், சரி அப்படியே வச்சுக்குவோம். சரி, அவங்க திமுக அதிமுக எதுவுமே செய்யலை, ஏமாத்திட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? துரோகம் பண்ணிட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போ தண்ணி வாங்கி கொடுத்துட்டீங்களா? துரோகம் மடைமாற்றம். இப்போ தண்ணி எங்க வந்திருக்கும்? 2 மாதம் 1 டிஎம்சி தண்ணி வரல. 1 மாதம் 1 டிஎம்சி தண்ணி வரல. 2 மாதத்துக்கு வர வேண்டிய தண்ணி 20 டிஎம்சிக்கு மேலே வரவே இல்லை. இப்போ நல்ல மிச்ச மீதி ஆனவனை திறந்து விடுறாங்க. இப்போ பேச்சே கிடையாது. இப்போ மேட்டூர் இப்போ அணை உயர்ந்து என்ன பண்றது? அந்த 2 மாதம் 3 மாதம் போச்சு இல்லையா? முதலமைச்சருக்கு சாதகமா இருக்கு. அது இயற்கை சாதகமா இருக்கா? ஒரு அமைச்சர் பேசுறாரு இயற்கையை பத்தி புரிதல் இல்லாம, தென்பெண்ணை ஆற்றுல நீங்க கட்டினீங்களே பாலம், அது எப்படி போயிடுச்சு தெரியுமா அப்படின்னும் போது இவாவேலு சமீபத்தில் டெக்னிக்கலாக ஒரு விஷயம் சொன்னார். என்னன்னா 57,000 கன அடிக்கு தான் அது வந்து கட்டினது. அந்த பாலம் 3 லட்சம் கன அடி தண்ணி வந்தால் பாலம் எப்படி தாங்கும், பிடிங்கின்னு போயிடுச்சு. 57,000 தான் நாங்கள் இதுவரெல்லாம் பார்க்காத மழை வந்து உருண்டு ஓடுது அப்படின்றார். திருவண்ணாமலையில் நம்ம பேய் மழை பார்த்துருக்கோமா? திருவண்ணாமலை வேற, வயநாட்டில் பார்ப்போம் அந்த மழை. ஊட்டியில் சம்டைம்ஸ் எப்போனா பெய்யும் அந்த மாதிரி ஒரு பேய் மழை. திருவண்ணாமலை அந்த மாதிரி பார்த்தது கிடையாது. கிருஷ்ணகிரி டேமு ஃபுல்லாகி திறந்து விட்றாங்க. கிருஷ்ணகிரியில் வரலாறு காணாத மழை. அதே மாதிரி ஒரு வாட்டி திருச்செந்தூரில் வரலாறு காணாத மழை. இந்த மாதிரிலாம் வருதுன்னும் போது ஏங்க எப்பேற்பட்ட கட்டடமாக இருந்தாலும், இப்போ நம்ம கங்காலாம் பார்க்குறோம், கங்காலாம் பெருக்கெடுக்குது, இல்லை பிரம்மபுத்திரா பெருக்கெடுத்து விடுதுன்னா கிராமமே பாதி கிராமம் போயிடும். அசாம்லலாம் காசிரங்காவில் வெள்ளம் வருதுன்னா கால்வாசி கிராமம் காணா போயிடும். இல்லை, அதுக்கு அப்போவே குழு போட்டு அப்பவே ரிப்போர்ட் கொடுத்தாச்சு. ரொம்ப பழசு, அதை தான் சொல்கிறேன். படிச்சிருந்தா அவர் சொல்கிறாரு ஏன்னா ஆல்ரெடி அப்போவே எடப்பாடி பழனிசாமி அதை கேள்வி கேட்டாங்க, அப்போவே விமர்சனமாச்சு. அப்போ கேள்வி கேட்டப்போ இதே பதில். ஏன்னா எனக்கு நல்லா, அப்போ நான் சட்டமன்றத்தில் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோமே, எனக்கு நல்லா தெரியும். அப்போ என்னன்னா ப்ரிப்பரேஷனே கிடையாது. வந்து இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஈவாவேலு பேசினதை போட மாட்டாங்க. இவர் தாவேகா சேர்ந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் தாவேகா அமைச்சர் பேசினாரு, தாவேகா எம்எல்ஏ பேசுனால அதை ஒண்டி கட் பண்ணி அதை ஒண்டி ரீல்ஸில் போட்டு அதை ஒரு 50 லட்சம் பேர் பார்க்க வச்சிருவோம். இந்த மியூசிக்லாம் போட்டு பார்த்தீங்களா அண்ணன் எந்த மாதிரி ஒரு ஆளை தரமாக செஞ்சுருக்கிற ஆளை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அசுரன் பாட்டு, ராயன் பாட்டு, பீஸ்ட் பாட்டு, அப்புறமா வேற என்னென்ன பழைய விஜய் சார். கனிமவளத்துறை அமைச்சர் பிரபு பேசினார்ல, வண்டல் மண் சம்பந்தமா பேசும்போது மணல் மாஃபியாக்கள் அப்படின்னாரு. கிராமங்கள் இனிமேல் போய் ஓட்டு கேட்டால் விவசாயிகள் நிறைய ஓட்டு போடுவாங்க. மாஃபியான்னா வண்டல் மண்ணில் என்ன பண்ண முடியும், ஏது பண்ண முடியும்னு தெரில. எடப்பாடி பழனிசாமி வந்து ஏங்க ஒன்றுத்தில் கல் செய்ய முடியும், வண்டல் மண் வந்து விவசாய நிலத்துக்கு தான் போட முடியும், அது களிமண் வேற செம்மண் வேற விட்டா கிளாஸ் எடுத்துருப்பார். அதாவது எது ரெட் சாயில், அலிவேல் சாயில், டாப் சாயில் என்ன, பாகிஸ்தானுக்கு இல்லை பக்கத்து ஊர் போகிறது கூட விட மாட்டோம். பஞ்சு செமையாக இருக்குது. ஆமாம், பஞ்சை வச்சு தான் சட்டமன்றமே. அது பஞ்சு மன்றம்னு வச்சுருங்க பேர். சட்டமன்றத்தை தூக்கிட்டு ஆடல் பாடல் மன்றம், பஞ்சு மன்றம் அப்படின்ற மாதிரி. இப்போ இனிமேல்ட்டு வந்து என்னென்னா இலாக்காவே எப்படி ஒதுக்கணும்னா, வாட்ஸ்அப்புக்கு இவர் தான் அமைச்சர், ஃபேஸ்புக்கு இவர் அமைச்சர், ரீல்ஸுக்கு இவர் அமைச்சர், இன்ஸ்டாக்கு இவர் அமைச்சர்
அதுக்கப்புறமா வந்து மேடை பேச்சுக்கு இவர் பாடல் பாட்டி வசனம் எது இவர் அமைச்சர் இப்படி போட்டுருங்க. எதுக்கு வந்து ஏன்னா எல்லாரும் எல்லா துறையை பற்றி பேசுகிறாங்க. ஒரு துறையை பற்றி கேட்டால் இன்னொரு துறை அமைச்சர் பதில் சொல்லுவார். முதலமைச்சர் பற்றி கேட்டால் எல்லாருமே பதில் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது நான் சொன்னால் முதலமைச்சர் பதவி வண்டி அப்படியே வச்சுட்டு மிச்சம் எல்லாமே வந்து ஆடல் துறை, பாடல் துறை, இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு ஒரு துறை அப்படி போட்டுருங்க. போட்டு இதனால் பாதிப்புக்குள்ளாவாங்கள்ல சுகாதாரத்துறை ஒண்டி இருக்கணும். அது சுகாதாரத்துறை வந்து ரெண்டாக பிரிச்சுங்க. ஒன்று மனநலம் பாதிக்கப்பட்டவங்க ஃபோனை அதிகமாக நோண்டி அதுக்கு ஒரு துறை சுகாதாரத்தை போய் நம்ம உயர்கல்வித்துறை, பள்ளி கல்வித்துறைன்னு பிரிச்சுருக்கிறோம். அதேமாதிரி சுகாதாரத்துறை வந்து மனநலம், அதாவது பயங்கரமாக ஃபோனை பார்த்து முட்டு கொடுத்து கொஞ்சம் இதானவங்களுக்கு தனி ஒரு துறை. அப்புறம் சுகர் வந்துச்சு, கிட்னியில் பிரச்சனை, வயசாயிடுச்சு, ஹார்ட் சரியாக பம்பு பண்ணல, இல்லை நடக்க முடியல அப்படின்றதுக்கு பழைய மருத்துவத்துறை. இப்படி தான் இனிமேல் இலாகா வந்து நீங்கள் பிரிச்சிட்டிங்கன்னா நிர்வாகம் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அமைச்சர் கீர்த்தனாக்கு அவங்களுக்கு கேட்குற துறையை கொடுத்துட்டு தான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். இந்த இன்ஸ்டா வேணுமா, ரீல்ஸ் வேணுமான்னு அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு அவங்கள வந்து அந்த ஃப்ரண்ட் ரோவில் முக்கியமான ஒரு பதவி கொடுக்கணும். ஏன்னா யாருக்கு எது நல்லா வருமோ அவங்கள அதில் போட்டால் தான் அவங்க சிறப்பாக செயல்படுவாங்க. நீங்க சீரியஸா பேசுற முடிவோட நான் இல்லையா? எதுக்கு சீரியஸாக பேசினேன்? அங்கேயே அவங்களே வைப்பு பண்ணி சாங் போட்டுருக்காங்க, பாட்டு பாடிட்டு இருக்காங்க. ஒரே ஒன்று தான், நம்ம இந்த லலிதா ஜுவல்லரி பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி தான் எனக்கு ஞாபகம் வருது. நெடில் அல்ல கூழ், இதில் நீங்கள் அவரை ஆதரித்து பேசலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ பேரவைத் தலைவர் என்ன பண்ணனா போயிட்டு இந்த மாதிரி இந்த ஸ்ரீலங்கா தமிழ் நல்ல வடிவான தமிழ், அழகான தமிழ், இப்போ இவங்களுக்கு தமிழ் தறியெடுத்தோம், அதனால் அந்த தமிழை வந்துட்டு கொஞ்சம் இவர் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி பாட்டுக்கு பாட்டு, அந்தாக்சரி, அது பாட்டு மன்றம், அப்புறம் மாநாட மயிலாட, இது மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வைப்பு பண்ணுறது தெரிஞ்சிடும். அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி போட்டிங்கன்னா இன்னும் இன்ஸ்டாவில் பிச்சுக்கும் லைக்ஸு. பசங்களுக்கு திண்டுக்கல் லியோனின் பாட்டு மன்றம். அவர்லாம் அவுடேட் ஆகிட்டாருங்க. திண்டுக்கல் லியோனிலாம் என்ன பண்ண முடியும்? அவர் ஏதோ கொஞ்சம் டயலாக்லாம் விடுவார், கொஞ்சம் தான் பாட்டு பேசுவார். இது மொத்தமாக பாட்டாக போகுது. இது வந்து இந்த 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 குணா கமல் கடைசியா பாட்டாவே படிச்சிட்டியா? எனக்குள்ள இருக்கிறது பெரிய சோகம். ஒருத்தர் படிக்கிறாரு, வெறும் விஜய் சார் படமாகவே படிக்கிறாரு. நீ ஒரு கில்லி, நீ ஒரு பணநாயகத்தை எடுத்து, நீ ஒரு ஜனநாயகன், எப்படி 3 நாள் 3 ரூம் போட்டு ராப்பகலாக உட்காந்து யோசிச்சு எழுதுனாங்களான்னு தெரியல. என்னங்க இப்போ ஒரு உண்மையை சொல்லட்டுங்களா? இப்போ நான் வந்து ஒரு பத்திரிகையாளர், யூடியூப்லலாம் பேசுகிறோம் போகிறோம், யாருன்னா வந்து ஒரு 30 செகண்டுக்கு மேலே என்னை பாராட்டி பேசுகிறாங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும். வஞ்ச புகழ்ச்சியா, இல்லை எதையோ பாவம் அவங்களுக்கு வந்து நேரம் இல்லாமல் இப்படி சொல்கிறாங்களா, என்ன பிரச்சனைன்றது எனக்கு தெரியாது. அப்போ வந்து என்னென்னா அவங்களோட அந்த 1 நிமிஷம் 2 நிமிஷம்ன்றது முக்கியம் இல்லை. அப்போ அதை விட்டுட்டு அவங்க வந்துட்டு நம்மளை சொல்கிறாங்கன்னா என்ன, இது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்றதுக்கே நேரம் ஆகும். ஆனால் முதலமைச்சர் வந்து சட்டமன்றத்தில் அவரை துதிப்பாடிக்கிட்டே இருக்கிறாங்க, அரசு புழுவுற மாதிரி எல்லாம் அவர் உட்காந்து ஜாலியாக ஹாப்பியாக அப்படியே இருக்கிறாரு. ஒன்று எதிர்கட்சி பேசினா சோகமாயிடுறாரு, சொந்த கட்சி பேசினோன்னா ஹாப்பி ஆயிடுறாரு. வந்து எங்கே போகுதுன்னு தெரியும். AM PM பார்க்காமல் உழைக்கும் நாளைய PM. சரி 5:30 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டு தான் சொன்னாங்க, அது ஏஎம்ல வருமா பிஎம்ல வருமா? PM தான். பிஎம்னா அப்போ நைட்டு 12 மணி 11 மணிலாம் இல்லையா? அது AMல 12 மணி, நைட் 12. இல்லை அது மறுநாள் காலைல, விடியற் காலைல அதான் சொல்கிறாங்க. நீங்களும் வந்துட்டு அவங்க சொல்கிற பஞ்சு டைலாக்லாம் நான் பதில் சொல்லணும்னா என்னன்னு சொல்கிறது? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் மக்கள் பிரச்சனை, கரண்ட் பில்லு ஏறி போச்சு, சொத்து வரி சைலண்ட்டாக இப்போ ஏற்றினது திருப்ப பெற்றிருக்கிறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் 6% சைலண்ட்டாக ஏறுது, சர்சார்ஜ் ஏறுது, மறைமுகமாக ஏறிக்கிட்டு இருக்குது. அதிகமாக ஏறினா தான் உங்களுக்கு தெரியறதில்ல. 6% 8% ஏற்றலான்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறாங்க. வரி பாக்கி இருக்குன்னா அதுக்கெல்லாம் இப்போ வட்டி இருக்குது, சர்சார்ஜ் போடுவாங்க. அதுக்கப்புறம் இபியில் வந்து காஷன் டெபாசிட்டை கூட கேட்குறாங்க. சத்யபாலன் சொல்லிட்டு ஒருத்தர், அவர் வந்து 2 கிலோவாட் யூஸ் பண்ணுறாரு அவர் வீட்டுக்கு, அது கடைக்கு. அவருக்கு வந்து நீங்கள் 2 கிலோவாட்டுக்கு மேலே பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சார்ஜ் கட்டுங்கன்னு சொல்லி நோட்டீஸ் வருது. அவர் போயிட்டு பார்க்குறாரு, இல்லையா என் கடைக்கு அவ்வளோ வராதே, நீங்கள் எப்படி நோட்டீஸ் கட்டுறீங்கன்னு போய் செக் பண்ணி பார்த்தோம்னா, சார் உங்களது வந்து சிங்கிள் ஃபேஸாக இருந்திருக்கு, 3 ஃபேஸாக மாற்றிருக்கீங்க, இந்த பணம் கட்டலை கிண்ணம் கட்டலன்னு சொல்லி காட்டுறாங்க. இவர் வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர், கொஞ்சம் நேர்மையானவர் வச்சுக்கோங்களேன். அவர் இல்லைங்க நான் அது மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டேன்னா அவருக்கு ஒரு குற்ற உணர்வை வர வச்சுட்டாங்க. நீங்கள் ஏதோ தப்பு பண்ணிட்டீங்க, நீங்கள் வந்து ஏதோ லைனை மாற்றிருக்கீங்க, இல்லை ஃபீஸ் கேரியரை மாற்றிருக்கிறீங்க அப்படி இப்படின்ற மாதிரி 2 நாள் மன உளைச்சல் அவர். அதுக்கப்புறமா போய் என்ன பண்ணுறாரு, திருப்பி போய் செக் பண்ணி பார்த்தா ஓல்டு டெபாசிட்டில் அவர் பணம் கட்டியிருக்காரு. எல்லாருக்கும் ஞாபகம் இருக்காதுங்க இது. நீங்கள் 8 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி டெபாசிட்டுக்கு பணம் கட்டினதுலாம் ஞாபகம் இருக்காது. திடீர்னு இந்த மாதிரி நோட்டீஸ் வருது, எக்ஸ்ட்ரா பணம் கட்டுன்னு. கரண்ட் பில்லு ஏறி வருது, ரைட்டு எல்லாருக்கும் வருது. இது எதுனா டெபாசிட் பண்ண எக்ஸ்ட்ரா கட்ட சொல்கிறீங்க,
இது என்ன லோடுக்கு மேலே சாங்ஷன் லோடுக்கு மேலே கட்ட சொல்கிறீங்க, எனக்கு அவ்வளோ தேவையில்லை கரண்ட்டு அப்படின்னு. இல்லைங்க இது சிங்கிள் ஃபேஸ் 3 ஃபேஸாக மாறி இருக்கு, நீங்கள் அதை மறைச்சிட்டிங்க சொல்லலை கிள்ளலைன்ற மாதிரி சப்ஜெக்ட் தெரிஞ்ச ஒரு ஆள் ஆர்டிஐலாம் போடுவார். அவர் ஃபார்மர் டெலிகாம் அட்வைசரி மெம்பர். அவருக்கு ஒரு குற்ற உணர்வு வர வச்சுட்டு 2 நாள் யோசிச்சு அப்புறம் அதை ஆராய்ஞ்சு தேடி போய் பார்த்தா உள்ளே இருக்குது. அப்புறம் போய் சண்டை போட்டு இது மாதிரி எத்தனை பேரை ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டே சண்டை போட்டு வாதம் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கிறாரு. இப்போ இனிமேல் ஏன்னா 2 வாட்டி 3 வாட்டிக்கு மேலே நோட்டீஸ் வந்துச்சுன்னா கொடுத்த லோடுக்கு மேலே நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பெனால்ட்டி போடுவோம். நான் என்ன கேட்குறேன், ஓட்டு போட்ட மக்களை இப்படி ஏமாத்துறீங்களே, இதெல்லாம் வந்து எந்த விதத்தில் நியாயம்? நிர்மல்குமார் அமைச்சர் பொழுதுக்கும் உட்காந்துக்கிட்டு விஜய் சாருக்கு பாதுகாப்பாக பேசுறதை தவிர்த்து தன்னோட சொந்த துறையில் மக்களை இவ்வளோ கஷ்டப்படுறாங்க கரண்ட் விஷயத்தில். அதே லைன் தானே. நான் யார், நீங்கள் ஹோட்டலுக்கு போகிறீங்க, 4 இட்லி 2 தோசை சொல்கிறீங்க, நீங்கள் சாப்பிட்டுட்டீங்க, ஒரு பொங்கல் எக்ஸ்ட்ரா கேட்குறீங்க. சார் உங்களுக்கு வந்து 4 இட்லி 2 தோசை தான், நீங்கள் பொங்கல் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டீங்க, அதனால் பொங்கலுக்கு காசுக்கு கூட எக்ஸ்ட்ரா காசு நான் வாங்குறாங்க. நான் கன்சியூம் பண்ணேன்னா லோடு பத்தலைன்னா லோடை ஏற்றி விட்டுப்போ. கரண்ட் பில்லு சும்மாவா என்ன இனாமா கொடுக்குறீங்களா? காசு துட்டு வாங்குறீங்கல்ல, லோடை ஏற்றிட்டு போங்க. நீங்கள் வந்து இப்போ உங்களோட டிரான்ஸ்ஃபார்மர்லாம் ஏற்றுறீங்கல்ல, கெப்பாசிட்டி பத்தலைன்னு, அதுக்கு எதனா பணம் கட்டுறீங்களா இருக்குன்னா? அதே மாதிரி தானே. இப்போ ஒரு வீடு வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஏசி இருந்திருக்கும், அன்றைக்கி வந்து ஒரு டிவி இருந்திருக்கும், 2 டிவி போடுவாங்க. இல்லை ஒரு பைக் எலக்ட்ரிக் பைக் வாங்கியிருப்பாப்பில், இல்லை அந்த வீட்டில் ஒருத்தர் லேப்டாப் யூஸ் பண்ணுவார், கொஞ்சம் கரண்ட்டு கூட வரும். எல்லாரும் அப்படியே கற்காலம் பண்ணி உங்களுக்கு ஒன்று இன்னோவா கார் கேட்குது இல்லை. இப்போ நடுத்தரத்தில் இன்றைக்கி வந்து ஒரு 400-500 ஸ்கொயர் ஃபீட் வீட்டில் இருக்கிறவங்கள ஒரே ஒரு ஏசி போட்டணும், அம்மாவுக்கு வயசாகுது, அதுக்கப்புறம் நைட்டில் வந்து படுக்கிறாங்க, இருக்கட்டும் ஒரு ஏசி, நம்ம வீட்டு பிள்ளையும் கம்ப்யூட்டரில் கொஞ்சம் கற்றுக்கிட்டோமே அப்படின்னு கடன்லாம் வாங்கி வைக்கிறாங்க. இதெல்லாம் கரண்ட் இல்லை ஓடாமல் பின்ன வேற என்ன தண்ணியிலையா ஓடும்? லோடு ஏற்றுறீங்க, காசு அண்ட் டெபாசிட் கேட்குறீங்க, எவ்வளோ தான் வாங்குவீங்க மக்கள்கிட்ட? யார் உங்களை கேட்குறது? இதெல்லாம் மறைமுகமாக நிறைய காசு மக்கள்கிட்ட ஏறிக்கிட்டே இது. புது கனெக்ஷன் போகும்போது கம்ப்ளீட்டாக திருப்பி இப்போ என் வீடு வந்து நம்பர் 30 வெங்கடாசலம் முதலி தெரு வச்சுக்கோங்க. இப்போ 30ஆம் நம்பர் வீட்டுக்கு கேபிள் கீழே போகுது, 30ஆம் நம்பர் வீட்டுக்கு காவா கீழே இருக்குது, 30ஆம் நம்பர் வீட்டுக்கு நேராக மெட்ரோ வாட்டர் லைன் வருது. இடிச்சிட்டு திருப்பி கட்டும்போது புது கனெக்ஷன் போட்டுட்டு பைப்புகள்லாம் சேர்த்து அந்த திருப்பூரா பைப்புக்குன்னா காசு போகிறீங்க, அதெல்லாம் வாங்குறீங்க. டெவலப்மெண்ட் சார்ஜ் அதுக்கு பேர். இதெல்லாம் கொள்ளையா இல்லையா? ஆல்ரெடி டெபாசிட் கட்டி அது பழைய வீடு புதுசாக மாற்றுறாங்க, இல்லை கொலாப்ஸ் ஆகி போச்சு லைனு, திருப்பி புதுசாக லைன் எடுக்க சொல்கிறாங்க. இது மெட்ரோ வாட்டரில் நடக்குது, இபியில் நடக்குது, கேட்குறதுக்கு நாதி கிடையாது. இவ்வளோ விஷயம் நடக்குதுங்க. மக்களுக்கும் பாவம் என்னன்னா அவங்க நினைக்கிறாங்க, ஒரு வாட்டி சரி ஓகே, யார்கிட்ட போய் சொல்கிறது, யார்கிட்ட பேச இதெல்லாம் பேசுறதுக்கு. இன்னொன்று தெரியுங்களா, இதெல்லாம் பேசினாலும் யாரும் பார்க்க மாட்டாங்க, ஸ்கிப் பண்ணிட்டு போயிடும். நமக்கு வந்து யாரோட இருக்கிறா, யார் எங்கே போகிறாங்க, யார் எப்படி கை காட்டினாங்க, யார் எப்படி ஃப்ளைங் கிஸ் கொடுத்தாங்க தான் கட்டட்டும், என்ன பண்ணுறது. நன்றி சார், உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.